தேவி நாராயணியும் 24ஆம் தசகம் மகிஷாசுர வதம் மற்றும் தேவி ஸ்துதி. மீண்டும் மகிஷன் அச்சிலோமன் பிடாலன் ஆகியோரை அனுப்புகிறான். அவர்களால் தேவியின் மனதை மாற்ற முடியுமா? முயற்சி செய்தார்கள். ஆனால் பலனின்றி தேவியுடன் யுத்தம் செய்து அவர்களும் மரணத்தையே தழுவினர். மகிஷன் அனைவரும் மாண்டு போயினர் என்ற செய்தி கேட்டு கலக்கமடைந்து ஒன்றும் புரியாமல் பிரமை பிடித்தவன் போல் இருந்தான். ஒரு முடிவுக்கு வருகிறான். தேவியை தன் வசப்படுத்துவதற்காக ஒரு ஆணழகனாக தன்னை உருமாற்றி கொண்டு மன்மதன் போல தனுர்பானங்களையும் எடுத்து கொண்டு ரதத்தில் ஏறி தேவி இருக்கும் இடம் சென்றான். அவன் கூறினான், தேவி விசாலாட்சி, உன் அழகில் நான் மயங்கிவிட்டேன். உன் கட்டளைகளை நிறைவேற்ற நான் காத்திருக்கிறேன். நீ எனக்கு மகிழ்ச்சியாக வேண்டும் என்று இதுபோல் காமவெறி வேகத்தில் பிதற்றினான். தேவி கூறினாள், மகிஷா, உன்னை நான் நன்கு அறிவேன். நான் சம்சார பந்தத்தில் சிக்கும் சம்சார சக்தி இல்லை. அந்த துக்கத்தை போக்குபவள் நீ. என்னிடம் இனிமையான வார்த்தைகளை கூறியதால் உன்னை கொல்லும் எண்ணம் எனக்கு இல்லை. தேவர்களிடம் துவேஷத்தை விட்டுவிட்டு பாதாளம் போய் சுகமாக இரு என்றாள். மகிஷன் கூறினான், மான்விழியாளே, எந்த பெண்ணும் பர்த்தா இல்லாமல் சுகம் காண இயலாது. கணவன் இல்லாமல் வாழ்வது என்பது இயலாது. அதனால் என்னை திருமணம் செய்து கொள் என்று பிதற்றிய வண்ணம் இருந்தான். அன்னை கூறினாள், நீ உயிருடன் இருக்க நினைத்தால் நான் சொன்னதை செய், இல்லையேல் என்னுடன் யுத்தம் செய் என்றாள். தன் சொல்லிற்கு செவிசாய்க்காமல் தேவி இருப்பதை கண்டு கோபத்துடன் யுத்தம் செய்ய தொடங்கினான் மகிஷன். மகிஷன் மானிட ரூபம் விட்டு எருமையின் ரூபம் எடுக்கிறான். தேவியை வாளால் அடிக்கிறான், கொம்பால் குத்துகிறான். மனித ரூபம் மானுட ரூபம் எடுக்கிறான், பானங்களை பொழிகிறான். இப்படி இருவருக்கும் பயங்கர யுத்தம் நடக்கிறது. பூமியே இதனால் குலுங்குகிறதாம். யுத்தம் உச்சகட்டத்திற்கு வருகிறது. அப்பொழுது தேவி மது அருந்தினாளாம். கண்கள் செம்பருத்தி பூ போல சிவந்து இருக்கின்றதாம். தன்னுடைய சக்கராயுதத்தால் மகிஷனின் கழுத்தை அறுத்து கொன்று விடுகிறாள் தேவி. தலையில்லாத உடல் பூமியில் விழுந்தது. அனைவரும் பரமானந்தமடைந்தனர். தேவர்கள் தேவியை நமஸ்கரித்து ஸ்துதி பாடினார்கள். மகிஷனின் வதத்தால் தேவர்கள் தங்கள் ஆபத்துக்களெல்லாம் நீங்கி ஸ்வர்க்கம் செல்கின்றனர். அவர்களின் யக்ஞ பாகத்தை மீண்டும் அடைகின்றனர். மகிஷாசுரனை யாராலும் ஜெயித்திருக்க இயலாது. அவன் இந்திராதி தேவர்களை வெற்றி கண்டவன், மும்மூர்த்திகளையும் ஜெயித்தவன். ஆனால் அம்பாளை அவனால் ஜெயிக்க இயலவில்லை. ஒரு பெண்ணால் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என நினைத்து வரத்தை வாங்கினான். ஆனால் பெண்ணான தேவியால் மரணமடைந்தான். அநேக கோடி பிரம்மாண்டங்களில் நாயகி வெல்ல யாராலும் முடியாது. எந்த உபாயமும் தேவியிடம் செல்லுபடியாகாது. இங்கு ஒரு தத்துவம் ஒளிந்திருக்கிறது. எந்த தெய்வத்தை துதித்தாலும் முக்தி கிடைக்காது. ஏதேனும் ஒரு கெட்ட நினைவு வந்து கொண்டே இருக்கும். கெட்ட எண்ணம் வந்தால் முக்தி நிச்சயமில்லை. மன தூய்மை இருக்கும் இடத்தில் தேவி கட்டாயம் வருவாள். அதற்காக சந்நியாசியாக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. எந்த காரியம் செய்தாலும் அன்னையை நினைக்க வேண்டும். கைவேலை செய்தாலும் மனம் தேவியிடம் இருக்க வேண்டும். நமது அவசர வேலைகள் முடிந்த பின்னாவது அன்னைக்கு பாலோ பழமோ அல்லது உணவோ கட்டாயம் நிவேதனம் செய்ய வேண்டும். எதை செய்யும் போதும் அது அன்னைக்கே என்ற நினைவு வேண்டும். துர்முகன், பாஷ்கலன் போன்ற துர்எண்ணங்களை விரட்டிவிடும் அன்னையை பூஜிப்பதற்கு நாம் நன்கு அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். அது நமக்காக அல்ல, தேவியை பூஜை செய்வதற்காக. அவரவர் சக்திக்கு ஏற்ப பூஜை செய்ய வேண்டும். பிறர் செய்வதை போல் நாமும் செய்ய வேண்டும் என்று நினைப்பு தேவையில்லை. பகவானுக்கு செய்கிறோம் என்ற நினைவுடன் நம்மால் இயன்றதை முடிந்ததை செய்தால் அதுவே போதும். வித்யா ஸ்வரூபிணியான தேவியை உபாசிப்பவனுக்கு வித்தையில் எந்த குறைவும் வராது. அவனுக்கு ஞானம் கிடைக்கும். விபரீத புத்தி உள்ளவனிடம் தேவி அவித்யா ஸ்வரூபிணியாக தான் இருப்பாள்.
மகிஷாசுரனிடத்தில் அப்படித்தான் இருந்தாள். எத்தனையோ நல்ல வழிகள் சொல்லியும் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அல்லவா? குடும்பத்தில் ஒருவன் பக்தியுடன் தேவியை உபாசித்தால் அவன் மனைவி, குழந்தைகள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். தனம், தானியம், சம்பத்துக்கள் இவைகளுக்கு குறைவே வராது. தரித்திரம் என்பதே இருக்காது. தேவியை பூஜிப்பது ஒரு நாளும் வீணாகாது. அனைவருக்கும் நன்மையே ஏற்படும். தேவியை பக்தியுடன் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். தேவர்கள் மகிஷாசுர மர்தினியாகிய அம்பாளை பக்தியுடன் ஸ்தோத்திரம் செய்கின்றார்கள். நாங்கள் எப்பொழுதும் உன்னை எங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள் தினமும் மகிஷாசுரமர்தினி அன்னையின் ஸ்தோத்திரம் பாடுவோம். உன்னுடைய கருணை எங்களுக்கு எப்போதும் வேண்டும் என்று கூறினார்கள். தேவர்களுக்கு முன்னால் அன்னை மகிஷாசுரமர்தினி நின்று கொண்டிருக்கிறாள். ஆனாலும் அவளுக்கு பல வேலைகள் இருக்கின்றதல்ல. அவளை உபாசிப்பவர்கள் எத்தனையோ பேர்கள். அவளுடைய குழந்தைகளுக்கு கணக்கே இல்லையே, பல கோடி குழந்தைகள். அதனால் தேவர்கள் கூறுகிறார்கள், அவர்களுக்கு யார் யாரோ இருக்கிறார்கள், ஆனால் நீ எங்களை விட்டு போகாதே என்கிறார்கள். அசுரர்களை ஜெயிப்பதற்காக தேவர்களும் ஆள்மாறாட்டம், திருட்டுத்தனம், கள்ளத்தனம் எல்லாம் செய்திருக்கிறார்கள். பிரகஸ்பதி சுக்ராச்சாரியார் போல் வேடம் பூண்ட அசுரர்களுக்கு தவறான வழிகளை சொல்லித் தருகிறார். இந்திரன் விருத்ராசுரனிடம் அக்னியை சாட்சியாக வைத்து நாம் இருவரும் நண்பர்கள் என்று கூறி பின் அவனை கொல்கிறான். தேவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் இதுபோல நிறைய தவறுகள் செய்திருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் உன் குழந்தைகள் அல்லவா, இதை நீ மன்னிக்க வேண்டும் என்று சரணடைகிறார்கள். இப்படி தேவர்கள் துதிக்கும் பொழுது அன்னை மறைந்து விடுகிறாள். பூமியில் எல்லா இடங்களிலும் அரசர்கள் அன்னையின் கோயில்களை கட்டினார்கள். மன்னன் எவ்வழி அவ்வழி மக்கள் என்பதற்கு ஏற்ப மக்களும் தேவியை வழிபட்டனர். எங்கும் மழை, தனம், தானியம் பெருகியது. சுகமே நிலவியது. செல்வம் கொழித்தது. மக்கள் நிம்மதியாக ஆனந்தமாக இருந்தனர். மது கைடபர் வதத்தில் தமோகுண பிரதானியாக அவதாரம் செய்தாள் அன்னை. மகிஷ வதத்தில் ரஜோகுண பிரதானியாக மகாலட்சுமியாக அவதாரம் செய்தாள் தேவி. அன்னையின் அனுகிரகம் இருந்தால் தான் ஆபத்து காலங்களில் கூட நாம் அன்னையை பூஜை செய்ய முடியும். அதற்கு பாக்கியம் வேண்டும், புண்ணியம் வேண்டும். அதனால் இந்த கவி கூறுகிறார், நான் உன்னை பூஜை செய்தாலும் செய்யாவிட்டாலும் நீ என்னை நினைக்க வேண்டும். பூனைக்கு அழத்தான் தெரியும், அதை போல் கஷ்டம் வந்தால் எனக்கு அழ மட்டும்தான் தெரியும். நான் மகான் இல்லை. சில சமயம் சந்தர்ப்ப வசத்தால் நான் உன்னை மறந்திருக்கிறேன். மகன் தாயை மறந்தாலும் தாய் மகனை மறக்கக்கூடாது என்கிறார் இந்த கவி. ஏன் இப்படி கூறுகிறார் என்றால், சில காலம் அவர் தன் குலதேவியை மறந்திருந்தார். அதனால் பல கஷ்டங்களை சந்தித்தார். சௌகரியமாக இருந்தபோது, பேரும் புகழும் வந்தபோது அன்னையை மறந்தார். கடைசி காலத்தில் தேவியிடம் முறையிட்டார். கஷ்டம் வந்தபோது அழுதார். அவர் பரம பக்தர். அன்னை நல்ல மரணம் தந்து அவரை காப்பாற்றினாள். அவர் ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி. 2008ஆம் ஆண்டில்தான் இந்த ஸ்தோத்திரம் எழுதினார். 1976இல் புட்டபர்த்தியில் நடந்த சண்டி ஹோமத்தில் அவர்தான் தேவி பாகவத பாராயணம் செய்தார். வீட்டில் தினமும் தேவி பூஜை செய்தார். அப்பொழுதுதான் அவருக்கு இதை எழுத வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. நாமும் இந்த பெருமை வாய்ந்த தேவியை பூஜை செய்து சகல நன்மைகளையும் பெறுவோமாக. 24ஆம் தசகம் நிறைவடைந்தது.